ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் வீட்டில் வைக்குவோம் இல்லைங்களா, வீட்டில் வைக்கிற சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், துவரம்பருப்பு, தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மட்டும்தான் போட்டு குக்கரில் வைக்கிறேன். நான் பூண்டு போடுறதே இல்லை எப்பவுமே சாம்பாருக்கு. பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரில் 2 விசில் வந்தால் போதுமானது. தேவைப்பட்ட அதிகமாக அது கொஞ்சம் குழைய வேணும்னாக்க 3 விசில் வந்தாலும் பரவாயில்லை. 3 விசில் வந்துக்குன்னு எடுத்துக்கலாம். நான் 2 விசிலில் இறக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் இல்லையா. பீன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் காய்களை அறியாமல் கிள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் நான் பீன்ஸ் இப்போ கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ அதை சின்ன குக்கரில் தனியாக வேக வச்சிடறேன். அதாவது காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எவ்வளோ வேகமாக போகுதுன்றதே நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணி நம்ம அனுப்புறதுக்குள்ளே அப்படி கை கால் வச்சுட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ பார்த்திங்கனாக்கா நான் ஒரு பக்கம் குக்கரில் பருப்பையும் தக்காளியும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இன்னொரு குக்கரில் பார்த்திங்கனாக்கா பீன்ஸை வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ சாம்பார் நான் தாளிக்க போகிறேன். கடுகு, ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம் இல்லையா. வெங்காயம் மோஸ்ட்லி கருக விடாமல் பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே சாம்பார் நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஜீரகமும் பெருங்காயத்தூளும் போடும்போது எப்படிப்பட்ட சாம்பார் அப்படி ஒரு மணக்கும். அதுதான் இது. அதில் கட்டாயம் ஒன்று பெருங்காயத்தூள் போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சமாக கட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு விட்டாலும் சரி, அது நல்லா கொதிக்க கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி தான் அந்த வாசம் அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த எல்லாத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். வெந்த பருப்பையும் பீன்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு புளிக்கரைசல் பயன்படுத்துகிற கட்டாயம் பயன்படுத்தணும். டிஃபன் ஐட்டத்துக்கு சாம்பார் நம்ம பயன்படுத்தும் போது புளி கரைசல் குறைவாக இருக்கும் இல்லையா. நான் சாதத்துக்கு தான் கொடுக்க போகிறேன், அதனால் புளி கொஞ்சம் கரைசலாக போட்டிருக்கேன். அப்படி புளி போடாதவங்க எலுமிச்சம்பழம், லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு கூட விட்டுக்கலாம். இப்போ அது மாதிரி விட்டுட்டு நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் பார்த்திங்கனாக்கா தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய், கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ டேஸ்ட்டு பார்த்துருங்க. டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி நாப்பில் தூவி உடனே இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக, அதாவது சாம்பார்னு எடுத்துக்கிட்டாக்கா அது செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலைன்னும் போது ரொம்ப ஈஸியான வேலை சாம்பார். அதனால் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்குது, அருமையாக சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது. சாம்பார் எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த இதில் என்ன செய்யலாம் அடுத்து பார்க்கலாம். ஓகே.